கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் விஜிப்ரியா. நான் வேலூர் மாவட்டம் ஷோலிங்கர்லேருந்து வரேன். இந்த கூட்டத்துக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதமாக செஞ்சிட்ருக்காரு. வீடு கட்டிகிட்டு இருந்தோம், ஆனால் முடிக்க முடியல. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பிறகு நாங்கள் அந்த வீட்டை கட்டி முடித்தோம். எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கர்த்தர் கொடுத்தார். எங்கள் வீட்டில் பெரிய பெரிய ஆசீர்வாதம் சமாதானம்லாம் கிடச்சிச்சு. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாந்தி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் எங்கள் பேரன் காணாத போயிட்டான். அவன் என்னமோ அது பிளே ஸ்டேஷனா அது கேட்டான் அவங்க அப்பாவை. அது 25,000 அது என்னால் எப்படிடா வாங்கி கொடுக்க முடியும்னு அவர் திட்டினார். அதுக்கோசம் அவன் கோச்சுன்னு நேற்று காலையில் போனோமே வீட்டுக்கே வரல. நாங்கள் எல்லாருமே தேடி ஒரு பீச்சு அங்கே கோவிலுக்கு எங்கே எல்லாம் தேடினாங்க, காணவே காணும். நைட் ஆவோ எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ ஐயா பிரதருக்கும் ஃபோன் பண்ணேன். அவர் சிஸ்டர் எடுத்தாங்க, நீங்கள் அழுவாதீங்கம்மா, எப்படியும் அவன் வீட்டுக்கு வந்துடுவான் நைட்டுக்குள்ளே. நாங்கள் அதே மாதிரி நான் முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வெளியே வரேன். அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, பீச்சில் இருந்து பார்க்காண்ட வந்து உக்காந்துக்கிறாம்மா, நான் கூட்டின்னு வரேன் சொன்னார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறான். மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டம். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஏதோ கொஞ்சம் சேர்த்த பணத்தையும் கொண்டு ஊரில் செட்டில் ஆயிடலான்னு கிளம்பி வர்றான். அவனுடைய பெயர் யாக்கோபு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சது. 10 முறை அவனுக்கு சம்பளத்தை மாற்றினான். அவங்க ஓனர், அவனுடைய மாமன் தான். பல முறை சம்பளத்தை மாற்றினான். அவனுக்கு நீதி கிடைக்கல. ஆனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் மனைவிக்காக சம்பாதிச்சான். அப்படின்னாச்சுன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்க மாமன் ஏமாற்றிட்டான். திருப்பி அவன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு 7 வருஷம் வேலை செய்தான். இப்படி வருஷங்கள் வேஸ்டாக போச்சு. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு குடும்ப பொறுப்பு வந்தது. இப்படியே இருந்தால் எப்படி தான் என் குடும்பத்தை ஓட்டுறது? பிள்ளைங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, 1-2 மனைவி வேறு ஆயிட்டா, எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவதுன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறார். அவன் நேராக போய் அவங்க முதலாளிக மாமங்கிட்ட சொல்கிறான், இவ்வளவு நாளை நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, இதுக்கு மேலே என் குடும்பத்திற்காக எப்பொழுது சம்பாதிப்பது? அழகாக கேட்குறான். என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது சம்பாதிச்சாகணும், இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்க முடியாது, என்னை விட்டு நான் போயிடுறேன். ஆனால் அவங்க மாமன் கன்வின்ஸ் பண்ணி, சரிதான்ப்பா, உன் மனைவி பிள்ளைகளுக்காக நீ சம்பாதின்னு சொல்லி அதன் பிறகு அவன் ஒரு பார்ட்னராக, அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னர், அவங்க மாமன் இன்வெஸ்டிங் பார்ட்னர், இவன் ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் இப்போ முதலாளி ஆகிட்டான். நிறைய செல்வங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு. நல்லா செட்டில் ஆனோன்னா ஊரில் போய் நான் என்னுடைய சொந்த ஊரில் நான் என் மனைவி பிள்ளைகளோட செட்டில் ஆக போகிறேன், இது பிழைக்க வந்த ஊர் என்று சொல்லி புறப்பட்டு போகிறான். சரின்னு அனுப்பிவிட்டான். ஆனால் அவன் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாபான் அவனுடைய மாமன் இவனுடைய செல்வங்கள், இவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து அபகரித்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாரையும் கூட்டுட்டு அவனுக்கு பின்னால் போகிறான். நைட்டு ஒரு இடத்துல அவங்க மருமகன் தூங்குறான், அவனுடைய மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு. அப்படின்னா யாக்கோபு தூங்குறான். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தோடு போயிட்டுருக்கிறான். இப்போ திடீர்னு ராத்திரி அவன் அந்த லாபான் அவனுடைய முதலாளியாகி அவனுடைய மாமன் அடுத்த நாள் காலையில் அவனை போய் சந்திக்கிற தூரத்தில் போயிட்டான், ரீச் பண்ணுற தூரத்தில் போயிட்டான். அவன் சும்மா அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால்
நடுராத்திரியில் இந்த லாபானை ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் சந்திச்சு என் பிள்ளையாகிய யாக்கோபிட்ட நாளைக்கு போய் வம்பு பண்ணிராதேன்னு மிரட்டுறாரு. அவங்ககிட்ட போய் சண்டை போடாத, அவன் கூட போய் சமாதான உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லி நடுராத்திரியில் ஆண்டவர் எச்சரித்தார். அடுத்த நாள் காலையில் அவன் மாமன் போய் மருமகனிடத்தில் சொல்கிறான், யாக்கோபிடத்தில் சொல்கிறான், நைட்டெல்லாம் நான் இப்படி தான் உன்னிட்ட இருந்த எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போனேன், நீ தப்பாக சம்பாதிச்சேன்னு எடுத்துகிட்டு போனேன்னு நினச்சேன். ஆனால் நடுராத்திரியில் பயபக்திக்குரிய கர்த்தர் என்னை வந்து சந்தித்தார். என் பிள்ளைகிட்ட நாளைக்கு வம்பு பண்ணக்கூடாது, அவனை ஃப்ரீயாக விட்டுரு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச பணத்தோட அவனும் மனைவி பிள்ளைகளும் போய் செட்டில் ஆகட்டுன்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி உன்கிட்ட சமாதான உடன்படிக்கை பண்ண சொன்னாருன்னு சொன்ன உடனே தான் அந்த யாக்கோபு நெஞ்சில நெகிழ்ச்சியோடு கூட ஒரு பெரிய சந்தோஷம், என் திரைமறைவிலே என் ஆண்டவர் எனக்காக இவ்வளவு வழக்காடுகிறாரா என்று சொல்லி அவன் சொல்றான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், அப்படின்னா என்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமின் தேவனும், ஈசாக் அப்படின்னா எங்க அப்பா கும்பிட்ட பயபக்திக்குரிய தேவனும் என்னோடு இராமல் போயிருந்தால் நீர் இப்பொழுது என்ன வெறுமையாய் அனுப்பி வைத்திருப்பேன். நான் சம்பாதித்த எல்லாத்தையும் என்கிட்ட பிடுங்கிட்டு என்னை வெறும் கையோடு அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் நான் கஷ்டப்பட்ட கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா? எங்க தாத்தா வழிபட்ட எங்க ஆண்டவர் என்னுடைய அப்பாவாகிய ஈசாக்கு வழிபட்ட பயபக்திக்குரிய தேவன் என்னோடு இராமல் போயிருந்தால் என்று சொல்லுகிறான். எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு இழப்புகள் வருகிறது, எப்பொழுது ஒருவனை எளிதாக ஒருவன் ஏமாற்றுகிறான், எப்பொழுது ஒருவனுடைய கஷ்டப்பட்ட சம்பாதித்த பணத்தை எவனோ ஒருவன் திருடிக்கொண்டு போகிறான், சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாத நேரங்களிலே அவன் சொல்றான், என் ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லாம போயிருந்தா நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பி வச்சிருப்பீர். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்னை வெறுங்கையா அனுப்பலான்னு நீ வந்த, ஆனால் என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்த. அதுதான் என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். நான் இங்க வந்து எப்படி உன்னிட்ட அடிமையா எத்தனை வருஷம் வேலை செய்திருக்கிறேன். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நான் கஷ்டப்பட்டு உழைத்த என் கையின் பிரயாசத்தையும் அவர் பார்த்தார். ரெண்ட பார்த்தாரு, என் சிறுமை, என்னுடைய கையின் பிரயாசம், இது ரெண்டையும் பார்த்து நேற்று ராத்திரி உன்னை எனக்காக வந்து எச்சரித்தார் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன் சிறுமையை பார்த்து உன் கையின் பிரயாசத்தை பார்த்து யாரிடத்திலே இரவோடு இரவாக உனக்காக வழக்காட வேண்டுமோ அவர்களிடத்திலே கர்த்தர் இன்றைக்கு வழக்காடுவார். ஒருவேளை உன்னை ஏமாற்றிட்டு போன எவனோ ஒருவன், அது நம்பி நீ கொடுத்திருக்கலாம், இல்லை திருடிட்டு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அவர்களை சந்திப்பார். உன்னுடையதை உனக்கு கொடுக்க ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர். நீ சிறுமைப்படுத்தப்பட்டது உண்மை. அந்த சிறுமையை பயன்படுத்தி உன் செல்வத்தை ஒருவன் அபகரித்திருக்கலாம். இதை நம்ம எடுத்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அவனுக்காக வந்து பரிந்து பேச யாரும் இல்லை, நம்ம இதை எடுத்துடலாம் என்று சொல்லி ஒருவன் உன்னுடைய இதை எடுத்திருக்கலாம். ஏன் உன் பிள்ளையையே தூக்கிட்டு போயிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போனான் அபிமெலேக்கு ராஜா. இரவோடு இரவாக ஆண்டவர் அவனை சந்தித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போனா ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ராஜாவே தூக்கிட்டு போனா எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ராஜாதி ராஜாவிடத்தில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற அந்த ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கதறினான், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் நான் பிழைக்க வந்தவன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என் மனைவியை தூக்கிட்டு போன பரலோகத்தை நோக்கி கதறினான். கேட்க ஆள் இல்லை, தூக்கிட்டு போட்ட ஆண்டவர். ஆண்டவர் அவனுக்கு நியாயம் செய்யும்படி இரவோடு இரவாக அபிமெலேக்கு ராஜாவுடைய வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள போனார். ஒரே வார்த்தை சொன்னார், இது என் தாசனாகிய ஆபிரகாமுடைய மனைவி, அவன் மேல கை வச்ச நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். நம்ம பாஷையில் சொன்னா என்ன தெரியுமா?
அவன் மேலே கை வச்சிருந்தீங்கன்னா உன் குடும்பத்தையே சாவடிச்சிருவேன்னு சொல்கிறார். ஒன்றை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையே சாவடிச்சிருவேன்னு சொன்னார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவன் பிழைக்க போன இடம், சிறுமைப்படுத்தப்பட்ட இடம். அவனுடைய சிறுமையை பார்த்து இவனை கேட்க யாரும் இல்லைன்னு ராஜா தூக்கிட்டு போனான். ஆனால் ராஜாதி ராஜா அவனுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தான். ராத்திரி முழுவதும் அவளோடு சந்தோஷமாய் பாவம் செய்யணும்னு நினைச்சவன் ஆண்டவர் மிரட்டினதுக்கு பிறகு அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் எப்படா நேரம் விடியும், இவளை கொண்டு போய் ஆபிரகாமிடத்தில் ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஒப்படைக்கல, வித் காம்பன்சேஷன், பரிகாரத்தோடு ஒப்படைத்தான். அவன் பண்ணின தப்புக்கு வெள்ளியும் பொன்னையும் பொருளையும் கொண்டு கொடுத்துதான் அதை ஈடுகட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. சுண்டு விரல் கூட அவன் மேலே படலை. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் அப்படிதான் அற்பமாக நினைச்சிட்டு, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு, உன் சொத்தை பட்டா போட்டே ஒருத்தன் எடுத்திருக்கலாம், அவன் பேர்லேயே எழுதியிருக்கலாம், நீ இன்றைக்கு உதவியற்ற நிலைமையில இருக்கலாம். என் இயேசு இன்றைக்கு அவரை சந்திக்கிறார், இரவோடு இரவாக சந்திக்கிறார். என் பிள்ளைக்குரியதை கொண்டு குடன் அவரை இரவோடு இரவாக மிரட்டுவார். அவர் உனக்காக வழக்காடுகிறார். சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் என்று சொன்னவர். ஆறுதல் செய்யும் பொழுது உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது பிடுங்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அவர் தேடி கொண்டு வந்து கொடுப்பார். சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு சாட்சி ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்க சொன்ன காரியம், அவர்களுடைய ஒரு சொத்து, நல்ல விலை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து, பல கோடி விலை போகிற சொத்தை ஒரு மனுஷன் எப்படியோ யார் யாரெல்லாம் கையில் போட்டு அதிகாரிகளை போட்டு அவளுடைய சொத்தை அவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் வருஷமாக டேக்ஸ் கட்டிட்டு வர்றான், எல்லாம் பண்ணி அவனுடைய இது மாதிரியே வச்சுட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் இந்த பிள்ளைகள் அந்த நிலத்தில் போகும் பொழுது அந்த நிலத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. எப்படி எங்கள் நிலத்துக்குள்ளே போகிறதுக்கு நீ என்ன தடுக்கிறதுன்னு கேட்கும்போது, இல்லை இது எங்கள் எஜமானுடையது, எங்கள் முதலாளி, இது உள்ளே வரக்கூடாது. பார்த்தா இந்த அம்மாட்ட இருக்கிற டாக்குமெண்ட் மாதிரியே ஒரிஜினல் டாக்குமெண்ட் நிறையவும் வச்சிருக்கிறான். அலறி அடிச்சுட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் வில்லங்கம் ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு, அவன் பேரும் உள்ள பட்டாக்குள்ளே இருக்கு. துடித்து போனாள், எங்கெல்லாமோ அழுதாள். போலீஸ் ஸ்டேஷன் போனா, கோர்ட்டு போனா. கீழ்கோர்ட்டில் முதல்ல ஜட்ஜ்மெண்ட் வருகிறது, இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாகவே அந்த மனுஷனுக்குரியது, இந்த அம்மாவது இல்லை அப்படின்னு அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா பல கோடி விலை போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க. ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணால் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இவனுக்குள்ளதில்லை, இவளுக்குள்ளதில்லை, இந்த மனுஷனுக்குரியது. ஏன் யார் கள்ள டாக்குமெண்ட் வச்சுருக்கானோ அவனுக்குரியதுன்னு அங்கே தீர்ப்பு எழுதிட்டாங்க. கடைசியாக யாரையோ பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்க, அந்த கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அங்கேயும் இவளுக்கு எதிர்மறையாக வந்துருச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், சொல்லிகிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் இவளுக்கு எகெயின்ஸ்ட்னா இவன் எந்த சாட்சி சொல்ல போகிறா? என் இருதயத்தில் கேள்வி வந்துட்டு, சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி மயக்க பிடிச்சி நிற்கிறான். கீழ்கோர்ட்டில் கிடைக்கல, ஹைகோர்ட்டில் கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு கேஸ் ஃபெயிலியர் ஆச்சு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கோர்ட்டு கிடையாது. அதுதான் உலகம் நினைக்கிறது. அதற்கு மேலே ஒரு கோர்ட் இருக்கிறது, பரலோகத்தினுடைய கோர்ட். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆன உடனே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நாள் அன்பரின் பாதத்தில் வந்து வயிற்றில் அடிச்சுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வயரெல்லாம் எரியுது, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை எவனோ ஒரு எப்படி இப்படியெல்லாம் தீர்ப்பு எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது உண்மையாகவே என்னுடைய சொத்து, எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கும் தெரியும். அவங்க சொன்னாங்க, என்னை ஏமாற்றினவனுக்கும் தெரியும் அது அவன் சொத்து இல்லை, என் சொத்துன்னு. வயத்தெரிச்செல்லாம் வந்திருக்கிற ஐயான்னாங்க. இந்த பிள்ளைகளுக்காக அந்த டாக்குமெண்ட்டில் கையை வச்சுட்டு ஒரே ஒரு ஜெபம் சொன்னேன், ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுடைய வழக்கை விசாரிக்கிற ஆண்டவர் நீர். இங்கெல்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, இப்போ மேல் கோர்ட் ஒன்று, பரலோக கோர்ட் இருக்கு, நீங்களாய் இறங்கி வந்து அற்புதம் செய்தால் ஒழிய என் பிள்ளைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் வராது. என் பிள்ளைக்காக நீர் வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள தேவன் நீர். இன்றைக்கு என் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்தே ஆகணும்.
என்று தேவ சமூகத்தில் அழும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவாயிரே. மகளே, நீ சமாதானத்தோடே போ. இது நேற்றைக்கு வரைக்கும் உன் வீட்டு பிரச்சனை. எப்ப தேவனுடைய பாதப்படியில் வந்தையோ இந்த நிமிஷத்தில் இந்த ஆண்டவருடைய வீட்டு பிரச்சனை நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இந்த அம்மா போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்து திடீர்னு அந்த ஏமாத்தின புள்ளி ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை எடுத்து நேராக வீட்டில் வந்து நிற்கிறான். இந்த அம்மா யோசிக்கிறாங்க, அவன் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே, என்ன திடீர்னு இங்கே வந்துருக்கிறான், வேற வம்புக்கு வம்பாட்டு போகிறானோ அப்படின்னு பார்த்தா அழுதுட்டு நேராக வந்து காலில் விழுந்துட்டான். என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் உன்னை ரொம்ப அலக்கழிச்சிட்டேன், ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். உன் டாக்குமெண்ட்டை உனக்கு தர்றேன். நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திருப்பி வந்து நான் எல்லாத்தையும் உன் பேரில் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு எல்லா வெள்ளக்கத்துலேருந்து வெளியே வந்து இதை முழுசாக உனக்கு கொடுத்துட்றம்மா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை அவள் சொன்னாள், இப்படியா என் பின்னணியில் என் ஆண்டவர் எனக்காக வழக்கு ஆடுவா? என்னால் அதை நம்பவே முடியலையா? எனவே தான் இன்னைக்கு நான் வந்து நின்று சாட்சி சொன்னேன். யோசித்து பாருங்க, உலகம் அவளை கைவிட்டது, நீதிபதிகள் கைவிட்டார்கள், நீதி கிடைக்கல. ஆனால் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவளுக்குரியதை அவளுக்கு மீட்டு கொடுத்தார். எப்படி யாக்கோபுக்காக சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனுடைய செல்வங்களை அவன் கையிலே கொண்டு போய் லைஃப்ல செட்டிலாக வைத்தாரோ, எப்படி ஆபிரகாமுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனுடைய மனைவி மேல சுண்டு விரல் கூட படாம கொண்டு வந்து அவனிடத்தில் ஒப்படைத்தாரோ, அதே போல இந்த தாயினுடைய ப்ராப்பர்ட்டியை முழுசா அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார். அந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இவருடைய தரித்திரம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து, இவர்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுத்து, என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ஆவியில வரட்டும், ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர். உன்னுடைய திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தர்சிசின் குமாரனே, குமாரத்தியே, பாய்ந்து செல். இனி உனக்கு வாழவோ முன்னேறவோ அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை தார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சம்பளம் பத்தல ஆண்டவரே, வருமானம் பத்தல, தொழிலில் வர்ற வருமானம் பத்தல ஆண்டவரே. என் பிள்ளைங்க கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசித்து வருஷங்கள் ஓடிட்டு இருக்கப்பா. இதை யோசித்து என் பிள்ளைகள் வயசு ஏறிட்டு போகுதுப்பா. தூங்கினா தூக்கம் வரல, கடன்காரனுடைய மிரட்டல் என் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர். என் பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானம் இல்லாம இவ்வளவு பெரிய கடன்ல மாட்டிட்டாங்கப்பா. இந்த ஒரே ஒரு முறை அதுல இருந்து என் பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கப்பா. பிள்ளைகளால முடியல ஆண்டவர், முடியலேன்னு உங்ககிட்ட கை தூக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னால முடியல ராஜா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஒரு முறை மட்டும் என் பிள்ளைகளை இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. என் பிள்ளைங்க இனி ஞானமா குடும்பத்தை நடத்துவாங்கப்பா, இருக்கிறதுல மனரம்யமா வாழ்வாங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து பரலோகத்தின் மதகுகளை என் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவீராக. அவருடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், தொழிலிலும், ஊழியத்திலும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற ஜாதியாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும், எல்லாம் நிறைவேறுவதாக, நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.